வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்கில் டாப் மோஸ்ட் ஒன்றான burpsuite பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ burpsuite பற்றி தான் ஒரு இன்ட்ரக்ஷன் தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தமிழ் கோட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்கில் டாப் மோஸ்ட் டூல்னா அது பார்த்தீங்கன்னா burpsuite தான். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா burpsuite தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் டூலுமாங்க. ஸோ என்ன கேட்டால் கூட burpsuite தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் டூலுமே. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா burpsuite நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ burpsuite எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். ஸோ burpsuite எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா burpsuite வந்து பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா google.com அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா google.com அப்படின்னு சொல்கிறது வந்து லோட் ஆயிடுச்சு ப்ரௌசரில். ஆனால் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் போயிருக்கும். அந்த ரெக்வஸ்ட் வந்து உங்களால் வந்து பார்த்துருக்க முடியாது. பட் நீங்கள் வந்து burpsuite அப்படின்னு சொல்கிற இந்த டூல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் போகிற ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர். ஸோ ப்ரௌசருக்கு போகிற ரெக்வஸ்ட் எங்கே போகும்னா டேரெக்டாக burpsuite அப்படின்னு சொல்கிற இதுக்கு தான் போகும். ஸோ burpsuite என்ன ரெக்வஸ்ட் வருது, என்ன ரெக்வஸ்ட் போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா burpsuite நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் எடிட்டும் பண்ணிக்க முடியும், ரீடைரக்டும் பண்ண முடியும். ப்ளஸ் என்ன யூசர் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க கூட நம்மளால் பார்த்தீங்கன்னா burpsuiteன்றது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும். ஸோ burpsuite பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வெப்சைட்டுக்குள்ளேயே வந்து போகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா burpsuite அப்படின்பாங்க. ஸோ இது எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா ஒரு வெப்சைட் உள்ள வர்னபிளை கண்டுபிடிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த burpsuiteன்ற டூலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு உதாரணம் என்ன சொல்லணும்னா மேன் இந்த மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்கிற அட்டாக் இருக்கு. அந்த அட்டாக்கும் இந்த burpsuiteக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர், ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர். ஸோ யூசருக்கு எப்படி போகும்னா அட்டாக்கருக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வருக்கே போகும். அட்டாக்கர் நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வருக்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேன் இந்த மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் burpsuite அப்படின்னு சொல்கிற இந்த டூலும் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணும். ஸோ burpsuiteோட வேலையும் இதுதான். ஸோ burpsuite எப்படி இது பண்ணுன்னா ப்ராக்ஸி சர்வர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணும். ஸோ ப்ராக்ஸி சர்வர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராக்ஸி சர்வர் வந்து அதுதான் இந்த burpsuiteன்ற ஒரு டூல் வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் 3 விதமான எடிஷன் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிஷன் தான். ஸோ இந்த எடிஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா $3999 வந்து நீங்கள் வந்து தந்தால் மட்டும்தான் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்கிற இதை வந்து வாங்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்கிற இந்த எடிஷன் வந்திருக்காங்க. ஸோ இந்த எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா $399 தான். என்னன்னா ஒரே ஒரு யூசருக்கு மட்டும்தான், அதுவும் வந்துட்டு ஒரு இயருக்கு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன். ஸோ கம்யூனிட்டி எடிஷன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷனை வச்சு ஒரு ஹோல் பென் டெஸ்டிங் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து burpsuite பற்றி நல்லா டெஃபனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து கீழே இருக்க டெஃபனேஷனை கூட படிச்சுக்க முடியும். ஸோ போர்ட்ஸ்கியர் அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா burpsuite அப்படின்னு சொல்கிறேன் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பக் பவுண்ட்ரி பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ பக் பவுண்ட்ரினா ஒன்றுமே இல்லை. ஸோ பக்னா வந்து பார்த்தீங்கன்னா எரர் அப்படின்னு சொல்லுவாங்க, வர்னபுள்மா. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அமேசான் அப்படின்னு சொல்கிற இந்த சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக் இருக்குது. ஸோ எல்லா சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பக் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சைட்டில் பக் இருக்குன்னா அந்த பக்கை கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறீங்களா, அந்த சேலஞ்சு பேர் தான் பக் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பக் பவுண்ட்ரினா ஒன்றுமே இல்லை. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பக் பவுண்ட்ரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ புரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் தமிழ் கோட் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுற அந்த லைக்கும் கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.